letsfame உங்க சினிமா கனவை நிறைவேற்ற letsfame ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. Ariza shirts and trousers. Deepavali collection கோடி மகிழ்ச்சியும் கோடி. The Chennai Silks. Let the celebrations begin. இப்போ நீங்க லோகேஷை பாத்தீங்கன்னா முதல் கேள்வி என்ன கேட்பீங்க? So what was your expectation to Leo and what was the reality? எனக்கு லோகேஷ் பிடிக்கும், அவரோட படங்கள் பிடிக்கும், அவரோட ஸ்டைல் பிடிக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி எனக்கு கொஞ்சம் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. இதில் வந்து அது ஓகே, அப்போது அது 50-50 சொன்ன படத்துலேயே வந்து இவ்வளோ சாதிச்சிட்டாரு. ஸோ இந்த 100% லோகேஷ் படத்தில் என்ன பண்ண போகிறாருங்கிறது ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ லாட். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு படத்துக்கு போக முடியாது. பிகாஸ் நம்ம என்ன தான் வந்து எல்லாத்தையும் லைக் ஓகே பிளாங்க் ஸ்லேட்டோட போகிறோம் அப்படின்னாலும் வேணால் எல்லா இன்டர்வியூவும் பார்க்க வேணாம், எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். பட் ஒரு பர்டிகுலர் டைரக்டர்னால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. ஸோ அது இல்லாமல் போக முடியாது ஒரு படத்துக்கு. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரீட்? ஹவ் வாஸ்? நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட லைக் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்பீங்க, இது நான் ஒரு லோகேஷ் இதை கொடுத்துருப்பாருன்னு. ஸோ ஹவ் ஹீ ட்ரீட்டட்? எனக்கு வந்து படம் வாஸ் அ மிக்ஸ்ட் பேக். ஓகே. ஸோ சில மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் அட் தி எண்ட் விச் ஈவன் ஸ்பாய்லர் அலர்ட்டோட சொல்ல வேணாம், அது ரொம்பவே இட்ஸ் வித் ஃபோன் வித் த ஸ்பீக்கர் ஆன். ஸோ அது செம மூமெண்ட். அது ஐ ரியலி என்ஜாய்ட் இட். லைக் ஐ வாஸ் லைக் அ லிட்டில் கிட் அவுட் தேர். இட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஸோ த மாஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் தி ஆக்டர்ஸ் அண்ட் ஆல் தட். பட் எனக்கு மெயினாக என்னென்னா அந்த நிறைய பேரை கூட்டு வந்து ஒரு நட்சத்திர பட்டாளத்தையே வச்சுட்டு அவங்களுக்கு ஜாஸ்தி ஒன்றுமே பண்ணுறதுக்கு கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது த்ரூ அவுட். தட் லைக் மிஷ்கின் இருக்காரு, பட் அந்த ரோல் யார் வேணால் பண்ணியிருக்கலாம். பட் மிஷ்கின் இருக்கிறதுனால அந்த ரோல் ரெஜிஸ்டர் ஆகுது கொஞ்சம். பட் மிஷ்கினுக்கு தீனி போட்டாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ரோலில் போட்டிங்கன்னா தென் யூ திங்க் ஓ மை காட் அவர் ஏதோ பெருசாக பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ அதை அண்டர் கட் பண்ணுறதும் ஒரு அளவு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல் தான் வச்சுக்கோங்களேன். பட் சமூகம் இதில் அது ஒர்க் ஆகலை. அந்த வழியாக அந்த விதமாக பார்த்தா கூட, அதாவது ஐ எம் கோயிங் டு மேக் த ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் மிஷ்கின் டு டூ சம்திங் அண்ட் ஐ வில் நாட் லெட் தெம் டூ தட் அப்படிங்கிறது ஒரு வழியாக பார்க்குற விதம். இன்னொரு வழியாக பார்க்குற விதம் வந்து நான் சும்மா எனக்கு ஒரு இந்த சின்ன ரோலில் ஒரு பெரிய ஆக்டர் போட்டால் நல்லாயிருக்கும், மிஷ்கினை போடலாம். எனக்கு ரெண்டு விதத்துலையுமே அந்த அந்த டிசிஷன் மிஷ்கின் மட்டும் இல்லை, எல்லாருமே அனுராக் கஷ்யப் இது அது எல்லாருமே வந்து எனக்கு ஒரு எல்லாரும் அது வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது. ஓகே. ஒரு இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி லோகேஷ் அவரோட படங்களில் சில யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபேமஸான ஃபேஸஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவர்கிட்ட அது ஏன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் புதுசாக ஒரு ஆள் அங்கே போட்டு அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க ஆல்ரெடி நல்ல வெல் நோன் ஃபேஸாக இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது நான் அவங்களுக்கு பின்னாடி ஒரு கேரக்டர் ஆர்க்கோ இல்லை இவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்ல தேவையில்ல. ஆடியன்ஸ் இவர் தெரிஞ்ச முகம் தானேப்பா அப்படி ஒரு ஆள் இது பெரிய படம்ன்றதால அது பெரிய ஃபேஸஸாகவே யூஸ் பண்ணி. அது ஆல்ரெடி மணிரத்னம் சொன்ன விஷயம் தானே. அவர் கேட்பாங்க எதுக்கு இந்த படத்தில் வந்து இந்த ஃபேஸ்லாம் போட்டிங்கன்னா அவர் சொல்ல வித் கேரக்டர் வென் யூ ஹேவ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியோட இந்த படத்தில் வந்து உட்காரும்போது அவங்களுக்கு வந்து யூனோ வி இமீடியட்லி கனெக்ட் டு தெம். ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு பேக் ஸ்டோரிலாம் சொல்ல தேவையில்லை அந்த மாதிரி. இப்போ வென் யூர் காஸ்டிங் தெம் லைக் தேட். பட் அதுக்கும் ஒன்றுமே செய்யாததுக்கும் அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இதில் ஆக்சுவலி மிஷ்கின் வந்து ஒரு க்ளோரிஃபைட் டிரைவர் மாதிரி இருந்தார். How about உங்களுக்கு அனுராக் காட்டும் போது என்ன மாதிரி இருந்துச்சு? What you are expecting? I did not expect this at all. In fact, I'm going to call him and ask him, what is this? அவருக்கு மெசேஜ், you're in a Lokesh movie சொல்லியிருந்தா. அவர் வந்து he was very happy about it. Now I have to ask him what happened. So நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தால் அது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ how about linking it with the history of violence? முன்னாடி போகும்போது ஒரு tribute to history of violence மாதிரி தான் கார்ட் போட்டே ஆரம்பிக்கிறாரு. ஸோ உங்களால் எவ்வளோ கனெக்ட் பண்ண முடியும் சார் இந்த ரெண்டு படத்துக்கோட அந்த ஒரு கனெக்ஷன்? இன்னும் அது டெம்ப்ளேட்டாகவே அதுதான் அப்படியே தான் இருக்கா? ஃபேர்லி சிமிலர். பட் எனக்கு வந்து அவர் ஆக்சுவலி அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் சிமிலராக இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக போயிருந்தா இந்த படம் இன்னுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அதில் வந்து ஒரு 2-3 வில்லன் தான் சாலிட் வில்லன்ஸ். அண்ட் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன இடமா இருந்தாலும் ஒரு பயங்கர ட்ராமாட்டிக் ப்ரெசன்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு இவ்வளோ வில்லன்ஸ் இருக்கிறதுனால அந்த இது வந்து யாருக்குமே வந்து ப்ராப்பராக டைம் கொடுக்காத மாதிரி இருக்குது. விஜயோட சித்தப்பா இந்த படத்தில் எவ்வளவோ இருக்கலாம். பட் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அவராக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு ஒன்றுமே இல்லை இதில்.
ஸோ எனக்கு என்ன ஐ டோன்ட் நோ மேபி அவங்க என்ன ஒரு பெரிய படம் எடுத்துட்டு ஷார்டன் பண்ணதுனால அதெல்லாம் போச்சா இல்லை தெரியல. இன்ஃபேக்ட் லைக் நிறைய ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே அது லிட்டரலி வெயிட்டிங் ஃபார் ஓகே அர்ஜுன் எப்போ வருவார், சஞ்சய் தத் சார் எப்போ வருவாருன்னும் போது இந்த இன்டர்வல் பிளாக் கடைசியாக இருக்க நிறைய பெரிய படங்களுக்கு இதான் நடந்துச்சு. எவ்ரி ஒன் வாஸ் ரிவ்யூ எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமாக இருக்குப்பா, ஆனால் செகண்ட் ஆஃப்ல எங்கேயோ சொதப்பிட்டாங்க, இல்லை செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டாங்க. லியோலையும் அதான் நடந்திருக்கு. அவர் வேலை அந்த ஒரு பெரிய இன்டர்வல் பேங்க் வச்சுட்டு தான் செகண்ட் ஆஃப்ல அவருக்கு என்ன ஒரு ஸ்டோரி, ஸோ லியோ தோஸ் என்ட்ரி இந்த மாதிரி பிளான் பண்ணதால அது மேபி அங்கே நடந்திருக்கலாமா ஏதாச்சும்? ஐ திங்க் ஸோ. பிகாஸ் அந்த ஸ்டோரியே வந்து ஒன்றும் பெரிய நியூ ஸ்டோரி இல்லை. அதான் நான் சொல்கிறேன்ல, அந்த 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 ஆரம்பத்தில் வந்துட்டு அது ரொம்ப அந்த ஃபஸ்ட்டு மிஷ்கின் மர்டர்லாம் காமிக்காமல் ஜஸ்ட் ஒரே ஒரு அவர் கேஃபேக்குள்ளே யாரோ ஒருத்தர் வராங்க, அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அதே வந்து பண்ணியிருந்தா கூட அது சீக்கிரமே அதை முடிச்சிட்டா தென் வி கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் சஞ்சய் தத், அர்ஜுன் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள். பட் அது நடக்காததுனால நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஃபீல் வர மாட்டேங்குது. அந்த தட் பாரு அவருக்கு வந்து நீங்கள் ஸ்பாய்லர்னு சொல்லிட்டீங்க, ஸோ நான் திருப்பி இன்னொரு வாட்டி ஸ்பாய்லர் சொல்லிட்டேன். ஸோ அவருக்கு ஒரு அந்த சிஸ்டர் இருக்காங்க, அதெல்லாம் வந்து அது எவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகணும். அந்த மாதிரி ஒரு 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 ட்வின், அதுவும் வந்து செத்து போகிறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆளவந்தான் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் மூவி, பட் லோகேஷ் வந்து ஒரு கமல் ஃபேன்னால நான் சொல்கிறேன். அதில் வந்து அந்த ஒரு ட்வின்னோட மோதிக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த ஒரு இது இந்த மாதிரி இந்த ட்வின்ஸுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்னு நம்மளுக்கு புரியல. ஒரு சீனும் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதான் சில சமயம் நினைக்கிறேன் நம்ம தான் வந்து ரொம்ப ஓல்ட் ஃபேஷனாக பார்க்குறோமா இதை வந்து இது ஆர்க்கு கீர்க்கு இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு சும்மா இல்லை. இப்போ வந்து சும்மா ஏதோ ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஒரு படம் போகிற மாதிரி ஒரு மொமெண்ட்டாக வந்துட்டு இருந்தால் அது போதுமா? நம்ம தான் வந்து நம்ம பார்க்குற விதத்தை மாற்றிக்கணுமா? எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூசிங். ஒன் ஆஃப் யூர் ரிவ்யூல நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பீங்க, இப்போ படம் பார்க்குற அந்த ஸ்டைலே வந்து ரீல்ஸ் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தடுத்த சீன் ஒரு மாசான மூமெண்ட் தி நீட் நாட் டு பி கனெக்டட், இன்டர் கனெக்டாக இருக்கணும்லாம் ஆசை இல்லை. டைரக்டர்ஸும் அதுக்கு பழக ஆரம்பிச்சிட்டாங்களா ரொம்ப அழகா? எனக்கு ஆக்சுவலி ஐ டோன்ட் மைண்ட் some people doing it, but if everybody starts doing it அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். அதுதான் வந்து ஸ்டைல்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா அந்த கேரக்டர் படத்துக்கு தேவையே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அர்ஜுன் இந்த படத்தில் தூக்கிடுங்களேன், வாட் ஆர் யூ கோயிங் டு மிஸ்? அர்ஜுன் கேரக்டரே தூக்கிட்டா மேபி ஆண்டனி தாஸே கூட இதை பண்ணியிருக்கலாமே. நீ அர்ஜுன் நீங்கள் தூக்கிட்டா பிகாஸ் அவரோட ரோல் வந்து ஃபுல்லாகவே ஒரு அப்பாவும் ஒரு பிள்ளையும் அது இருந்தால் போதும். அர்ஜுன் நடுவில் வந்து என்ன பண்ணுறாரு? ஸோ ஐதர் யூ ரிமூவ் தட் ஆர் அவருக்கு வந்து பயங்கரமாக ஒரு பார்ட் போட்டு காமிச்சிங்கன்னா தென் தட்ஸ் ஃபைன். பட் ஆடியன்ஸ்க்கு வந்து மேபி தட் ஜஸ்ட் சிங்கர் அர்ஜுன்டா, மிஷ்கின்டா, இவங்களா, இவங்க. ஸோ தட்ஸ் ஆல் தட் எக்ஸைட்மெண்ட் தட்ஸ் ஃபீடிங் இன்ல. ஓகே. ஸோ ஐ திங்க் மேபி தட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த வே தே ஆர் என்ஜாயிங் இட். ஸோ ஏதோ புதுசாக சீன்ஸ் வர மாதிரி புதுசாக ஆக்டர்ஸ் வராங்க, புதுசாக ஸ்டார்ஸ் வராங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் லைக் மோர் எக்ஸைட்மெண்ட் ஃபார் தெம். இப்போ நீங்கள் விஜய் சேதுபதி மாஸ்டரில் பாருங்களேன், அது வந்து என்எல் டெலிங்க்வன்ட் சிஸ்டமில் வளர்ந்தவர். ஸோ அவருக்கு வந்து அந்த சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னு தெரியும். அதனால அவர் வந்து மற்ற ஜூவனைல்ஸை யூஸ் பண்ணி ஹீ இஸ் கண்டக்டிங் அ ட்ரக் ட்ரேட். இது என்ன ஒரு ஐடியா பாருங்களேன். நான் வந்து இந்த சிஸ்டமில் வளர்ந்துருக்கேன், ஸோ எனக்கு அந்த சிஸ்டமோட இன் அண்ட் அவுட் தெரியும். ஸோ நான் வந்து மற்றவங்களை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரேன்ட்டு. தட் இஸ் ரியலி ஒன் ஆர்க். அதனால தான் உங்களால் அது எல்லாமே வந்து கலெக்ட் ஆகுது. அப்புறம் விஜய் வந்து அந்த டெலிங்க்வென்ட் ஹோமுக்கு வந்துட்டு வென் ஹி கம்ஸ் அண்ட் யூனோ ஸோ எவ்ரி திங். இப்போது திஸ் அவுட் சைட் திங் கெமிக்கல் ஃபேக்டரி இட் பிகம்ஸ் லைக் கைதி. ஏதோ ட்ரக்ஸ் பண்ணுறாங்க, ஏதோ கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏதோ இது. ஸோ கைதியில் ஆக்ஷன் சீன் 1, ஆக்ஷன் சீன் 2, ஆக்ஷன் சீன் 3, ஆக்ஷன் சீன் 4, ஆக்ஷன் சீன் 5. அதே மாதிரி லியோலையும் ஆக்ஷன் சீன் 1, ஆக்ஷன் சீன் 2, ஆக்ஷன் சீன் 3, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு படம். ஓகே. இன்ஃபேக்ட் இப்போ லோகேஷோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக அவங்க பார்க்குறது மேபி அவரு கூட சொல்லுவார், உங்களுக்கு ரொமான்ஸ் எழுத தெரியாதுன்னா எனக்கு வந்து ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட படங்களில் வந்து ஆக்ஷனே ரொம்ப அழகாக ஒரு கொரியோகிராஃபி மாதிரி பண்ணியிருப்பார். இதில் ரெண்டாக கூட பிரிக்கலாம் போல. ஃபர்ஸ்ட் ஆஃபில் வர ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப அழகாக, அதை ரைட்டிங்காகவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் வரும்போது இட்ஸ் லைக் வெரி கமர்ஷியலாக ஒரு 100 பேர் நீங்கள் கூப்பிட்றீங்களா, 200 பேர் கூப்பிட்றீங்களா? லோகேஷே சொல்லியிருக்காரு 2 பேர் அடிச்சுக்கிறது பார்க்கலாம், பட் அவங்க ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆமாம், தட்ஸ் லைக் that's one thing, because he wants to save that girl, his employee, and he wants to save his daughter, his child. So adanal avarku the stakes are very high in that thing. So ipo history of violence paakadavanga they won't expect the scene at all.
இட்ஸ் டோட்டல் சர்ப்ரைஸ். என்னடா அது லைக் விஜய் இப்போ இந்த மாதிரி திடீர்னு இந்த ஆள் வந்து லைக் எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு தெரியும் அவர் ஃபைட் பண்ணுவார் அது மாதிரிலாம் தெரியும். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் திங். ஸோ ஐ திங்க் பட் அந்த செகண்ட் ஹாஃபில் எல்லாமே வந்து ஜெனரிக்காக ஒரு ஏதோ கூட்டமாக வந்து சண்டை போட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இட் வாஸ் லைக் சி ஆக்ஷன் வந்து நம்ம ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் இன் கண்ட்ரி இட்ஸ் அ வெரி இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வருது ஓரளவுக்கு. இப்போ நீங்கள் மிஷன் இம்பாசிபிள் ஜேம்ஸ் பாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஆக்ஷன் இருக்கும். பிகாஸ் தட் அவங்க வந்து அந்த ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர்ஸே வந்து அவங்க கோரியோகிராஃப் பண்ணிவிட்டு கேமராவை எங்கே வைக்கணும் இது எங்கே பண்ணணும் அதெல்லாம் வந்து அவங்களே பண்ணுவாங்க. கௌதமோட வெந்து தண்ணி கார்டில் வந்து நான் செட்டுக்கு போயிருந்தேன். He had a foreign stunt coordinator for some of the action scenes, and I was seeing it, and very very interesting because அவங்க வந்து கௌதம் வந்து அந்த சீன்ல இருந்து வெளியே நின்றுட்டு he knew அவர்கிட்ட சொல்லிட்டாரு எனக்கு இதுதான் வேணும் இந்த சீன்ல பேசிக் ஹைலைட்ஸ் வந்து I want the camera here, I want the camera there அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் தான் so he's directing almost because he's the action director. Okay, right. இப்போ நீங்க வந்து இப்போ இளையராஜா கிட்ட போறீங்க ரஹ்மான் கிட்ட போறீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு இது வேணும்னு சொல்லுவீங்க நீங்க கம்போஸ் பண்ண மாட்டீங்கல்ல. Exactly. அந்த மாதிரி தானே இதுவும் இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா. So it has to be done by those guys. They have to know like kind of a thing. But இதல நடந்துருக்குல சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்துருக்கு பட் செகண்ட் ஹாஃப்ல அது மிஸ் ஆகும்போது இல்ல நடக்கலன்னு சொல்லல. பட் ஐ அம் சேயிங் ஒரு அளவுக்கு மேல நம்ம ஏன் வந்து இன்னும் அந்த சண்டே டெத் வந்து பஞ்ச் பண்ணிட்டு அவர் வந்து ஸ்லோ மோஷனில் பின்னாடி போயிட்டு காரில் விழுறதெல்லாம் அதெல்லாம் வந்து எவ்வளோ பார்த்த திங். அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் இருக்காருன்னா அவர் சாவுறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்கிறேன். அவர் எவ்வளோ இன்வென்டிவாக இருந்தால் ஒரு 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 லைக் அவர் வந்து அவர் எப்படி நரபலி கொடுத்தாரோ அதே மாதிரி அவருக்கு ஒரு நரபலி நடந்ததுன்னா I'm telling you something like that, something that echoes and brings that character. It would be so interesting. I mean, I just feel that. ரைட். ஸோ எல்லாருமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் இந்த ஹைனா ஃபைட் பயங்கரமாக இருக்குது. இன்ஃபேக்ட் லோகேஷ் அது அந்த ஹைப் இன்னும் அதிகமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 10 minutes மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு? I was quite okay with it because see அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த ஹைனா கொஞ்சம் பட் இது வந்து it was fairly good and அந்த ஃபர் அந்த ஸ்கின் அது எல்லாமே வந்து டெக்ஸ்டர் அந்த டீத் எல்லாமே கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்தது. பிகாஸ் எனக்கு see but one thing is generally I know that the visual effects also for example அந்த கார் ஃபைட்ல அந்த visual effects கொஞ்சம் the bike and car chase you can make out that it's not this one. So அதெல்லாம் நம்ம we know that. So we know the visual effects are again it's a very expensive thing and அது வந்து இன்னமும் ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ஐ எம் ஜென்ரலி இன் மூவிஸ் அன்லெஸ் ரொம்ப கண்ணை உறுத்துற மாதிரி இருந்த அளவுக்கு I just say okay leave it kind of a thing. So it works for me. Okay. That hyena fight worked for me and the hyena scene at the end really worked for me. It was like really worked for me. இப்போ லியோட ஒரு மிகப்பெரிய யூஎஸ்பி என்னன்னா இது எல்சியூக்குள்ளே வருதா இல்லையா என்னதான் ஒரு 100 இன்டர்வியூஸ் லோகேஷ் கொடுத்தாலும் அவர் அழகாக தான் மெயின்டைன் பண்ணிட்டாரு சொல்லாமல். பட் என்ன ஆஃப் த டே இது உள்ளே வரும்போது எல்லாம் என்னது பார்த்தாங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த ஒரு ஸ்கார்பியன் வச்சிருக்க மாட்டாங்களா ஒரு பேக் வச்சிருக்க மாட்டாங்களா பீப்புள் ஆர் ரெடி டு ஃபைண்ட் தோஸ் ஈஸ்டர் எக்ஸ். பட் லோகேஷ் இதில் வந்து நம்மளே ஏமாத்திட்டாரா நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க வேணாம் படத்தை அழகாக பார்த்தா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சா இல்லை அவர் மேபி வச்சிருக்கிறத நம்ம பெருசாக பார்க்கலையா? நீங்கள் என்ன பெரிய டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? பட் இது இருக்கு அந்த ஜார்ஜ் வில்லியம் கேரக்டர் அதெல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகா வச்சிருப்பார்ல சார் தெரியாத மாதிரி வச்சிருப்பாங்க. இது ரொம்ப டைரக்ட் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு. மேபி அந்த மியூசிக் 1986 கார் நம்பர் அந்த மாதிரி அது ரொம்ப டைரக்டா காமிச்சிருக்க மாட்டாரு. இதுல பிஜிஎம்மோட சேர்த்து அந்த ஒரு விஷயம் வரணும்னு சொல்லி ஒரு அவர் காட்டும் போதெல்லாம் அந்த ஒரு கைஜி பிஜிஎம் வரதா இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட் டு த ஃபேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் ஒரு சின்ன ப்ளே பண்ணுவார்ல அது மிஸ் ஆனதுன்ற ஃபீல் இருந்துச்சு. ஹவு டு யூ ஃபீல் சார்? ஆமாம் எனக்கு அந்த மாய என்ட்ரிலாம் ஒர்க்கே ஆகல. பிகாஸ் அது ஏதோ அவங்க வந்தோன்னா ஐ தாட் ஏதாவது பெருசாக சாதிக்க போகிறாங்கன்னு நினச்சேன். பட் ஷி டிடன்ட் டூ எனிதிங் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக பிகாஸ் அவங்க வந்துட்டு கடைசியில் அந்த கமல் இது வருதுல்ல ஸோ அந்த வாய்ஸ் அதனால் ஒரு இது இருக்குது ஒரு கனெக்ஷன் இருக்குது. பட் ஆனாலும் ஏதோ ரேண்டமாக அவங்க வந்து அந்த ஹிமாச்சல் பிரதேஷ் கஃபேல வந்துட்டு ஏதோ ஒரு காஃபி குடிக்கிறது கொஞ்சம் ரொம்பவே ரேண்டமாக இருந்தது. ஸோ ஐ மீன் they could have made her do something. I thought like எனக்கு எல்லாருமே அதான் எனக்கு I wish they had done something that was interesting. The thing எனக்கு அந்த see for example
ஒரு ரொம்ப ஹியூமன் ரியாக்ஷன் வந்து இப்போ த்ரிஷா வந்து விஜயை கேட்கும்போது இனிமேல் இதுதான் நம்ம வாழ்க்கையா, எனக்கு உடம்புல உயிர் எங்கே இருக்குன்னு தெரியாது, பட் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எனக்கு உயிர் போகிற மாதிரி இருக்குது, சம்திங் லைக் தட் ஷீ சேஸ். தட்ஸ் சச் அ வெல் ரிட்டன் சீரீஸ் ஆஃப் லைன்ஸ் பிகாஸ் ஷீ இஸ் லைக் யூ லைக் இது மட்டும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ இனிமேல் தான் நம்ம இதுதான் நம்ம வாழ்க்கையான்னு கேட்கும்போது that's a very human moment because அந்த சிச்சுவேஷனில் she will feel that. அதே மாதிரி throughout the film இருந்திருந்தா இந்த situation I will feel that, in the situation I will feel that. For example, the boy is like they could have used him better. For example, and the history of violence அது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. That is, once the boy discovers that the father is the killer, he'll grow almost like நீ யாரையா, நான் இது மட்டும் எங்கள் அப்பா நினச்சிட்டு இருந்தேன், நீ யாரையா நீ, லைக் நீ ஐ டோன்ட் நோ யூ அட் ஆல். ஹில் ஸ்டார்ட் ரிபெல்லிங். அது ஒரு செம்ம பிளாட் பாயிண்ட். அதுவே இதில் வச்சிருக்கலாம். நான் எனக்கு அதான் புரியல, அது எதுக்கு எதனால மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க யுவர் பாயிண்ட்? மேபி தே வாண்டட் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் விஜய் அண்ட் த வில்லன்ஸ். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அண்ட் ஆல்சோ இப்போ அந்த ஹைலைட் அந்த மாதிரி ரீல்ஸ் மாதிரி ஒரு இது வந்தப்புறம் மேபி இந்த இமோஷனல் ட்ராமாலாம் கொஞ்சம் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா மாட்டாங்களான்ட்டு ஒரு டவுட் இருந்திருக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் லோகேஷ் இஸ் லைக் தட். ஐ திங்க் சம்திங் மேபி ஐ திங்க் ஹி ஜஸ்ட் ஷார்ட் அ லாங்கர் மூவி அண்ட் மேபி அது குறைக்கும் போது ஐ திங்க் சம்திங்ஸ் வெண்ட் அவே. ஐ டோன்ட் நோ. எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லோகேஷோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஆக்ஷனாக இருந்தாலும் இதில் எமோஷனல் ட்ராமா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நிறைய அந்த ஃபேமிலி சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள அந்த மவுண்டேஜ் சாங்காக, இது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ ஹவ் யூ ரேட் லோகேஷ் அவரோட அந்த லவ் கெமிஸ்ட்ரி, அந்த விஷயம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாரு? எனக்கு அந்த ஒரு த்ரிஷா சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றதெல்லாம் நாட் பேட். ஐ மீன் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும். ஓகே. ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்து பார்க்கும்போது சம் கைண்ட் ஆஃப் ஒரு அதிருப்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லையோ அது சொல்ல முடியுமா? 2 பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. I liked a lot of the mass. Like see all the entries were very nice. அந்த என்ட்ரி எல்லாமே அந்த அனிருத் பிஜிஎம்மோட ஒரு மாதிரி அடிலனோட எல்லாருமே வந்து அந்த என்ட்ரிஸ் வெரி நைஸ். அந்த ஹைனா ஃபைட் அது வந்து அது பண்ண விதம் அது வந்து கேப்சர் பண்ணது. And basically what it's saying is, this is my interpretation, that ஒரு என்னதான் வைல்டாக இருந்தாலும் ஒரு கைண்ட்னஸ் அண்ட் ஒரு சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ட்ரீட் பண்ணால் அதை டேம் பண்ணிடலாம். அதுதானே விஜயோட கேரக்டர். அவரே ஒரு வைல்டு அனிமல் தானே. அவர் வந்து குடும்பம்னு வந்தோடனே அவர் வந்து மாறிட்டார்ல. ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மெட்டஃபர் ஃபார் ஹிம்ல. ஸோ அதெல்லாம் நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த என்ட்ரிஸ், அந்த ஒவ்வொரு கேரக்டரோட இது. பட் அந்த த்ரிஷாவோட ஸ்பீச், அந்த ரிவீல் தட் ஹி ஹேஸ் அ ட்வின், தோ அதுக்கப்புறம் பண்ணது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் எனக்கு என்னென்னா ஐடியா வைஸ் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக நல்ல ஐடியாஸ். வேர் ஃபுல் ஆஃப் குட் ஐடியாஸ். It's full of great ideas. Like I told you, that Sanjay Dutt character, what a great character. Like he's ஒரு gangster lord, பட் அவருக்கு வந்து இந்த மூட நம்பிக்கை, இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம இன்னும் பெரிய ஆளாக வரும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் what a lovely character that is, no? So it's like அதை தாண்டி, பட் ஐ டோன்ட் நோ, லைக் so many good ideas. இப்போ வந்து ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்டை சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்களே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. தட் இஸ் அவங்க ஃபஹத் ஃபாசில் பண்ணது, விக்ரமில் பண்ணது அவங்க இதில் பண்ணுறாங்க. என்னடா யாரா இந்த ஆள், இது என்ன பெரிய இது அப்படின்ட்டு. அதெல்லாம் இன்னும் ஒரு த்ரில்லிங்காக, ஒரு ரெவலேஷனாக பட் இதில் வந்து அவங்க போகிறாங்க, இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அவங்க பண்ணுறாங்க. லைக் டிட் யூ ஃபீல் எனி த்ரில் ஆர் சம்திங் லைக் தட்? ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்ன மாதிரி மட்டுமே இருந்தது. ஸோ தட்ஸ் வாட் ஐம் டாக்கிங் அபௌட். இட் ஹேஸ் கிரேட் ஐடியாஸ். Like all the ideas are very good. All the ideas are potential. But it fall in place correct. But develop பண்ண விதம் வந்து எல்லாமே ரொம்ப டக்னு போன மாதிரி இருந்தது. ஸோ ஐ திங்க் இந்த ஹீரோயின் விஷயத்தை விட்டுடலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் அவங்க ஸோ அவங்க அவரோட படத்தில் ஸ்பேஸும் இல்லை. ஸோ இதில் வந்து இப்போ த்ரிஷா, அதே நான் சொல்கிறேன், இப்போ லியோ வந்து நீங்கள் த்ரிஷாவோட இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு லெஸ்ஸர் வாட்டேஜ் ஆக்டரோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நியூ கமர் ஸ்டார் யாரோ போடுறீங்க ஆக்டர். கௌதமே வந்து த்ரிஷாவோட ரோல்
என்ன பண்ணுதோ அதெல்லாம் பண்ணிருக்கலாம். நாட் இன்சைட் த ஹவுஸ் வித் சில்ட்ரன் அண்ட் ஆல் தட் ஆப்வியஸ்லி, பட் அவங்க அந்த இன்வெஸ்டிகேட் பண்றது யார் என்ன அதெல்லாம் வந்து அவர் தான் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் she doesn't have much of a role other than being a like a wife. ஸோ எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் டைமென்ஷன் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ சார், இஃப் லியோ வாஸ் ஒரு நல்ல மீல் வைங்க, அது ரெண்டு விதமாக பார்க்கலாம்ல. ஒருத்தங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நான் மீல் சாப்பிட்டேன், எனக்கு இட் வாஸ் ரொம்ப வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நான் நல்லா சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க நான் வயிறு ஃபுல்லாகிடுச்சு ஆனால் இதுவுமே டேஸ்ட்டாக இல்லை, அப்போதைக்கு நான் பசிக்கு சாப்பிட்டுன்ற மாதிரி இருக்குது. லைக் உங்களுக்கு அது நீங்கள் அந்த ஒரு செகண்ட் ஒப்பீனியன் மாதிரி தானே கிட்டதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது பர்டிகுலராக லோகேஷ் ரொம்ப ஒரு 100% லோகேஷ் ஃபிலிமாகவே இருக்கட்டும். பட் அவர் யாரை டார்கெட் பண்ணியிருக்காரு ஜென்ரல் எல்லாருமா? ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ கேரக்டர்ஸ் இருந்தாலும் விஜய் மட்டும் தான் நிற்கிறார் படம் முடிஞ்சு என்ன. அது எதனால அந்த ஒரு ரைட்டிங் அந்த மாதிரி இருக்கு எனக்கு தெரியல. பிகாஸ் அது இதே விஜய் வச்சுட்டு he made விஜய் சேதுபதி a very strong character and master. So இப்போ கமல்ங்கிற பெரிய ஸ்டாரை வச்சுட்டு he made Fahad the big hero in the first half. Like there is a lot of so எனக்கு என்னன்னா இந்த படத்துல it's basically there's a lot of drama in this film. That is ஒரு அப்பா வந்து தன்னோட பிள்ளைய கொல்ற ட்ராமா, ஒரு வைஃப் வந்து ஒரு ஹஸ்பண்டை சஸ்பெக்ட் பண்ணுற ட்ராமா, ஒரு 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 ஆள் வந்து தன்னோட பாஸ்ட்டை மறைக்கிற ட்ராமா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ட்ரமாட்டிக் சீக்வன்சஸ் இருக்கும்போது விக்ரமில் என்ன அட்வான்டேஜ்னா அவரை சுற்றி வந்து ஒரு 5-6 பேர் இருந்தாங்க, இந்த ஏஜென்ட்டினா இது அதுன்ட்டு ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. ஸோ அது ஒன்றும் அதுக்கு ஒரு ரொம்ப சைக்கலாஜிக்கல் டெப்த்தில் போக வேண்டிய தேவையில்லை. பிகாஸ் அவர் ஒரு பிளாக் ஆப் ஸ்குவாட் கை, ஹீஸ் டூயிங் திஸ் ஃபார் ஒரு பர்டிகுலர் ரீசன். அவங்க அண்ட் ஹீஸ் அன் ஆக்ஷன் கை, ஹீஸ் அ சோல்ஜர்னா அதுக்கு போதும், அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக தேவையில்லை. லைக் அவர் அன்லெஸ் யூ சே. பட் அதுலேயும் வந்து ஒரு சின்ன இது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பேர் வைக்கிற சீனில் அந்த காளிதாஸ்க்கு இவர் தான் அவர் அப்பான்னு தெரியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி சின்ன வார்த்தைகளை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஹெட் நோட் அந்த பேர் வைக்கும்போது மட்டும் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் ஒர்க் ஃபார் மீ. அண்ட் இதில் அது அவ்வளோ இல்லையோன்னு தோணுச்சு. ஸோ இப்போ நீங்கள் லோகேஷை பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி என்ன கேட்பீங்க? I don't know. I think I'll ask him just explain what was his thought process. நீங்க கேட்ட அதே கேள்வி தான். நீங்கள் இந்த உட்காந்து எழுதினப்போ எப்படி அது இந்த யாருக்கு அதை அப்பீல் பண்ணணும்னு நினச்சி எழுதினீங்க, எப்படி இதை ஸ்ட்ரக்சர் பண்ணீங்க? ஓகே, லைக் what attracted you about this filmங்கிறது. ஸோ வாட் இஃப் லைக் ஒருவேளை முன்னாடி கூட ஒரு ஸ்பெகுலேஷன்லாம் வந்துச்சு இல்லையோ 2 பார்ட்டாக வரப்போகுதுன்னு. ஒருவேளை 2 பார்ட்டாக இருந்தால் அதுக்கான ஒரு டைம் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ? அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கான பில்டப் கொடுத்து எனக்கு என்னமோ இதில் வந்து வில்லன்களை குறைச்சிருந்தாலே ஒரு இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அது 2 பேரை வச்சு அந்த 2 பேருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தாலே இது ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ விஜய் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது? ஏன்னா நிறைய பேர் லோகேஷ் சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு பவுண்டரிஸ் அவர் ஐ லைக் த மாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர். பட் இதுலயும் நல்லா இருந்தது. இட் வாஸ் நைஸ் டு see. பட் எனக்கு மாஸ்டர்ல the role itself was much better. So எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் as a that transition was most interesting. But this was easily one of his better performances. Okay, and எனக்கு வாரிசுலாம் ஒர்க் அவுட் ஆகல ஜாஸ்தி. So I liked watching him in this. So it was kind of அந்த intense ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஆக்டரை வந்து ஒரு இன்டென்ஸ் ஜோனுக்கு புஷ் பண்ணிட்டு இருந்தாலே அந்த இது கொஞ்சம் வந்துடும். அந்த பெர்ஃபார்மன்ஸில் இன்னும் கொஞ்சம் ஒரு இது வரும், ஒரு எனர்ஜி வரும். அண்ட் ஐ திங்க் ஹி காட் தட் அவுட் ஆஃப் விஜய். ஓகே, ஸோ அந்த கடைசியாக காமிச்சிருந்த அந்த கிளைமேக்ஸ் பார்ட் அது உங்களை எக்ஸைட் பண்ணுச்சா? த கனெக்ஷன் பிட்வீன் த எல்சியூ கூட கனெக்ட் பண்ணும் போது ஸோ ஆன் எதனால? பிகாஸ் திஸ் guy is now it would have been interesting to kind of actually to be very frank, I'm not able, இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷனல் லெவலில் தான் இன்னும் இந்த எல்சியூ இருக்கு. I don't know what is Lokesh's grand plan. That is இப்போ வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் மாதிரி is he going to make eventually ஒரு எல்சியூ மூவி வேர் இந்த சின்ன பார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு eventually ஒரு பெரிய, பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் மேனம் கேரக்டர் doesn't die. So which means there's a good chance he's going to come in another movie. So அவர் வந்தாருன்னா then this also becomes part of the Kaidi story, that and the thing.
ஸோ இப்போ கைதி வந்து ஆல்ரெடி நம்ம விக்ரமில் லிங்க் ஆகிருக்கு, விக்ரம் வந்து இதில் லிங்க் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு என்ன, இதெல்லாம் சும்மா அந்தந்த படத்துக்கு வருதா, இல்லை இதெல்லாம் வந்து ஒரு மேசிவ் பார்ட் ஆஃப் அ மேசிவ் விஷன். அண்ட் நம்ம வந்து இப்போ தான் அந்த செங்கல் பார்க்கறதுனால we are not able to see that completed building. Okay. Maybe that's also the case. ரைட். ஈவன் நம்ம படம் வரதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னாங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் ஆஃப்லாம் எதிர்பார்த்தாங்க, லியோ வெர்சஸ் ரோலெக்ஸ்ன்ற மாதிரி. மை பர்சனலாக எனக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல என்னென்னவோ பண்ணாங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துல ரோலெக்ஸ் ஒரு நேமோ எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டா அது ஒரு ஹை கொடுத்துருக்கலாமே. அது it could have been there, but அது ஏன் பண்ணலன்னு தெரியல. because ரோலெக்ஸ் வந்து விக்ரம்ல மெயினாக வந்ததுனால இது வந்து மோர் ஆஃப் கைதி இல்லை. ஓகே. ஸோ மேபி அந்த கனெக்ஷன் ரொம்ப டிஸ்டன்ட்னால கொடுக்கலையோ நம்ம தெரியல. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் கேட்கணும் அவர். ஓகே. இது எப்படி சொல்லலாம், நான் ரொம்ப ஒரு பயங்கரமாக ஒரு படம் இருக்குன்னு எதிர்பார்த்தேன், பட் இட் டிட் நாட் மீட் அப் மை எக்ஸ்பெக்டேஷன்ற மாதிரி சொல்லலாமா? Yeah. It's an interesting film in concept. There are lots of good ideas. But it's not a bad film, right? It's not a bad film. It's an engaging film. You can watch it. I mean, see, but எனக்கு என்னன்னா ஒரு நான் சொல்ற மாதிரி, see, I more than stars, for me directors are very important. And for me, how a film is written and how the film is directed is the most important thing. அந்த லெவல்ல இது கொஞ்சம் I was not too happy with. Okay, all right, fantastic sir. Thank you so much. Thank you so much. Thanks. லெட்ஸ் ஃபேம் உங்க சினிமா கனவை நிறைவேற்ற லெட்ஸ் ஃபேம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. Ariza, shirts and trousers. Deepavali collection Kodi, Magachiyum Kodi. The Chennai Silks. Let the celebrations begin.